அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வருகின்ற பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் ஆங்கில தேதிப்படி 1/6/2026 திங்கட்கிழமை இரவு மணி 1:50 அளவில் குருபகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசிக்கு குருபகவான் பயிற்சி ஆகிறார். அடுத்த ஓராண்டு காலம் அதிசாரமாக ஐப்பசி மாதம் முதல் தை மாதம் வரை சிம்மராசிக்கு சென்றுவிட்டு வக்கரகதியில் மீண்டும் கடகராசியிலே அமர்ந்திருக்க போகிறார். 12 வருடங்களுக்கு பிறகு குருபகவான் கடகராசியில் உச்சம். கடகராசியில் குருபகவான் அமர்ந்து பொதுவாக என்னென்ன செய்ய போகிறார் என்பதை முதலில் காணலாம். அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். கடகராசியில் குருபகவான் அமரும்போது ஆலய பூஜைகளும் ஆன்மீகங்களும் பக்தி வழிபாடுகளும் அதிகரிக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பணக்காரர்களுக்கும் பாமரர்களுக்கும் பணத்தட்டுப்பாடு பிரச்சனை உண்டாகும். வங்கித்துறை நன்கு விருத்தியடையும். சாஸ்திர சம்பிரதாயங்களில் நீதி நியாயம் நெறிமுறைகளை மக்கள் தவறாமல் கடைபிடிப்பாங்க. காலாகாலத்திற்கு நல்ல மழை பொழியும். விவசாயம் செழிக்கும். திருமணம் செய்து வெகு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். வங்கிகள், பள்ளிக்கூடம், கல்லூரிகளில், தெய்வ சந்நிதிகளிலும் ஆசிரமங்களிலும் இருக்கக்கூடிய குறைகள் இந்த வருஷத்தில் வெளிப்படும். கடகராசியில் குருபகவான் செல்லும்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும். பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், திருமணமான பெண்கள் தனிமையில் செல்வதை தவிர்க்க வேண்டும். நகை ஆபரணங்கள் பெண்கள் அணிந்து இரவில் செல்வதை தவிர்க்க வேண்டும். பெண்கள் அந்நியர்களை நம்ப வேண்டாம். குருபகவான் கடகத்தில் செல்லும்போது ஆணாதிக்கம் அதிகரிக்கும். குருபகவான் சர்ப்பங்கள் பிடியில் அடுத்த ஓராண்டு பார்த்திங்கன்னா ராகுகேதுனுடைய பிடியில் செல்வார். ஆண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மது, மங்கை, சூது, அதிர்ஷ்டங்கள் வழியில் பணத்தை அதிகம் இழக்க நேரும். பணத்தை இழந்து தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். ஆண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் பொது பலன்கள். அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை காணலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதியானவர் குரு. 1 4ஆம் வீட்டின் அதிபதி. காலபுருஷனுக்கு 4ஆவது வீட்டில், தனுசு ராசிக்கு 8ஆவது வீட்டில் இந்த வருஷம் சஞ்சாரம் செய்ய போகிறார். கோச்சாரத்தில் குருபகவானுக்கு 6, 8, 12 ஜென்ம ராசியில் வரும்போது சாதகமற்ற பலனை குரு கொடுத்து விடுவார். தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் குரு பலம் இல்லை. ஏன்னா ராசி அதிபதி தன் ராசிக்கு 8ஆவது வீட்டில் மறைகிறார். இதனால் தனுசு ராசி என்பவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வண்டி வாகன போக்குவரத்தில் நிதானமாக போயிட்டு நிதானமாக வரணும். நகை ஆபரணங்களில் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களில்
தங்க நகையை அணிந்து சென்றீர்கள் என்றால் பத்திரமா பார்த்துக்கணும். 8வது வீட்டிலே குரு பகவான் செல்லும்போது தொழிலில் வந்து மிகுந்த அலைச்சல் இருக்கும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இட மாற்றங்கள் ஏற்படும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு இடம் வேறு வீடுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். விவசாயத்தில் விலை அதிகமாக போட்டு மாடு வாங்கிறது, ஆடு வாங்கிறது, இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும். இருக்கின்ற வேலையில் அதிக பிரச்சனையாக இருக்குது, இந்த வேலையை விட்டுட்டு நிற்கலாம் அப்படின்னு வேறு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா வந்து ராசிக்கு 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானம், கோர்ட்டு கேஸு, வழக்குகளை குறிக்கக்கூடியது. துயரம், துக்கம், வேதனையை குறிக்கக்கூடியது. தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா 4வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அர்த்தாஷ்டம சனி காலகட்டமாகும். அதனால் வந்து எதிலும் நிதானமாக இருப்பது நல்லது. ராசிக்கு 8வது வீட்டிலே குரு உச்சம் பெற்று அமர்ந்து அவருடைய 9ஆம் பார்வையால் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்வை செய்யும்போது தனுசு ராசி என்பவர்களுக்கு பூரிய சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பல வருடங்களாக பாகப்பிரிவினை செய்ய முடியாமல் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு தாய் தந்தையருடைய ஒத்துழைப்புடன் பூரிய சொத்து வந்து பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். பூரிய சொத்தில் இருந்து வந்த தகராறு இந்த வருஷம் வந்து தீர்த்துக்கலாம். அதாவது ஐப்பசி மாதம் முதல் தை மாதத்திற்குள் பண விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்கணும். கடன் வாங்குவதாக இருந்தாலும் சரி, கடன் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் மிகுந்த கவனம். நண்பர்கள் உறவினர்கள் வழியில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். உங்களை வந்து வேணுமுனே அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டும் காணாதவாறு தனுசு ராசி என்பர்கள் செல்வது நல்லது. பொது இடங்களில் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். பொது இடங்களில் தனுசு ராசி என்பர்கள் பேசும்போது கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே குரு அமர்ந்து 2வது வீட்டை பார்வை செய்கிறார். குடும்பத்திலையும் சரி, பொது இடங்களிலும் சரி, தேவையில்லாத கருத்துக்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும். தனுசு ராசிக்கு 12வது வீட்டை குரு பகவான் 5ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். வெளிநாடு மூலம், அயல்நாடு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது ஃபேஸ்புக்கு, யூடியூப் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் சவாலான காலகட்டமாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திங்க. இல்லைன்னா வந்து வெளிநாடு வருமானம் தடைபடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கடகராசியில் குரு பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக போய்ட்டு கவனமாக வாங்க. விவசாயிகள் வந்து சரியான கால நேரம் அறிந்து காட்டில் வந்து வெள்ளாமை பண்ணுங்கள். விலை அதிகமாக போட்டு மாடு வாங்கிறது, ஆடு வாங்கிறது இதெல்லாம் வந்து தவிர்த்து விடுங்க. நீர்நிலைகளில் சிலருக்கு வந்து பிரச்சனை வரலாம். நீர்நிலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் குழந்தைகளை வந்து பத்திரமா பார்த்துக்கணும். குரு பகவான் அதிசாரமாக ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி 3 மாத காலம் சிம்ம ராசிக்கு வருகிறார். இந்த காலகட்டம் தனுசு ராசிக்கு குருபலன் வருகிறது. குருபலன் இருக்கும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். வேலை, தொழில், உத்தியோகம், சம்பாத்தியம் நன்றாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடக்கும். நீங்கள் நினைச்சது இந்த காலகட்டத்தில் சாதித்து கொள்ளலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி ஒன்றுச்சுன்னா நீங்கள் வந்து சமாளித்து கொள்ளலாம். இப்போ வந்து குரு புத்தியோ
சந்திர புத்தியோ நடந்துச்சுன்னா மிகுந்த கவனமாக தனுசு ராசி என்பர்கள் இந்த ஆண்டை கடப்பது நல்லது. நம்முடைய சேனலில் தொடர்ந்து ஜோதிட பதிவுகள் பதிவிடப்படும். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.